இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, பொண்ணோ இல்ல மாப்பிள்ளையோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால. எதனால ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருமணம் வந்து அமையாம தள்ளி போயிட்டே இருக்கு? ஒரு திருமண தடை இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன மேம்? அந்த வீட்ல வந்து மூதாதையர் செஞ்ச தப்பு இருக்கும். அப்புறம் யாருடைய சாபமாவது இருக்கும். அந்த மாரி சாபங்கள் இருக்கும்போது, அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு. அதுக்கு சில கோவில் இருக்கு. அந்த மாரி கோவிலுக்கு நாங்க வந்து பரிகாரம் பண்ணி குடுத்து, திருப்பி அவங்க வரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஜாதகம் வந்து அமைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி அமையும்போது, அவங்க உடனடியா ஃபிக்ஸ் பண்றாங்க. டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி. அதுக்கு கரெக்ட்டா ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு சில நாங்க பரிகாரங்கள் பண்ணி தருவோம். அதான் கர்மா கிளென்ஸ் பண்ணி சில பரிகாரங்கள் சொல்லி தருவோம். அத போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னு, அடுத்து அவங்க பஸ்ல போயிட்டு வர வழியிலேயே அவங்களுக்கு அந்த கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆக்கறதுக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மூதாதையர்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து காரணமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு இப்படி இதுதான் ஒரு பிரச்சனைன்னு தெரிய வரும்போது, நம்ம டெய்லி வந்து வீட்லயே வந்து சில பரிகாரங்கள் நம்ம தொடர்ந்து ஒரு வாரமோ இல்ல டெய்லியோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாமா? அதுதான் சொன்னேனே, கோவில், ம். குளம் போயிட்டு வர்றது. அப்புறம் வீட்லயே என்ன வீட்ல எப்படி நீங்க விளக்கேத்துறது, அப்புறம் வந்து தான தர்மங்கள் பண்றது. அதாவது தசதானம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 10 தானம் இருக்கு. ம். அந்த மாரி இருக்கிறவங்க ஒரு 10 தானம் வந்து பண்ணணும். அப்புறம் சர்வபலி பூஜை இந்த மாரிலாம் பண்ணணும். அப்படிலாம் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனைகள் ம். தீர்ந்து போயி, அவங்களுக்குரிய விடிவு காலம் பொறந்துரும்.